ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து லதா மார்க்கண்டன்ற சிஸ்டர், ஜெயலட்சுமி, அப்புறம் சீதா லட்சுமின்ற சிஸ்டர், டிஎஸ்ஏ தினசாலு, தீபா, அப்புறம் வந்து நம்ம கவிதா செந்தில்குமார். இந்த கவிதா செந்தில்குமார்ன்ற சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்க தமிழ்ல வந்து அவ்வளவு அழகா வந்து மெசேஜஸ் டைப் பண்ணி அனுப்புவாங்க. அதே நான் நினைச்சதையே வந்து இன்னொரு சிஸ்டருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளவு வந்து ஒரு தமிழ் லாங்குவேஜ்ல புலமையா கமெண்ட் பண்ணியிருக்காங்களேன்னு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்க எல்லாருக்குமே. இதே மாதிரி தொடர்ந்து உங்க ஆதரவை எல்லா வீடியோஸ்லயும் நீங்க தரணும். இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, அவங்களாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க ஒன் டே பிஃபோர். அவங்களுக்கு வந்து ஒரு சேவிங் ரிலேட்டடான கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து மெயில் எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா, எனக்கு மறக்காம வந்து யூடியூப்லயும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சில நேரம் வந்து நான் மெயில் பார்க்கறது இல்ல. இப்ப இந்த சிஸ்டர் அனுப்பிச்சு ஒரு நாள் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து எதேர்ச்சியா மெயில் செக் பண்ணேன். அதுக்காக தான் சொல்றேன். இந்த மெயில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த சிஸ்டர் என்ன அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, உங்க நேமோ எதுவுமே வந்து நீங்க ஷேர் பண்ணிக்க வேண்டாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி வந்து 4 இயர்ஸ் ஆகுது. அவங்க ஹஸ்பண்ட் என்னன்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா இவங்கள்ட்ட வந்து சேலரில இருந்து எதுவுமே கொடுக்காம அவங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும் தான் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க. அதே நேரம் இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியும் ஆயிருக்கு. இவங்க ஹஸ்பண்ட் என்ன நினைச்சிருக்காங்கன்னா நம்ம சேலரி தான் வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட கொடுக்குறோமே, அவங்க வந்து இந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு கேட்ட போது தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து செலவாயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அது எப்படி எல்லா காசுமே எப்படி செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்ட உடனே தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க சிஸ்டர் இன்லா வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களோட சேலரியில இருந்து எடுத்து எடுத்து அவங்க சிஸ்டர் இன்லாக்கு வந்து செஞ்சிருக்காங்க. மேரேஜ் டைம்ல அவங்களுக்கு சேர வேண்டிய வந்து அந்த நகை எல்லாமே போட்டு தான் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுமே வந்து நல்ல சேலரியில தான் இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இவங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்காங்க. இந்த சிஸ்டர் என்னன்னா வேற வழியே இல்லாம இவங்களுடைய வீட்டுல வந்து கொடுத்த நகையை தான் வந்து பிளெட்ஜ் பண்ணி கொஞ்சம் சேல்ஸ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. சோ இப்ப வந்து அதுக்கான வட்டியுமே இவங்க கட்டிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டுமே இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து ரொம்பவே மன உளைச்சலாகி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோமே, நமக்குன்னு வந்து ஒரு சேவிங்ஸ்னு கையில வச்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. இப்ப வந்து சேவிங்ஸ தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்க எல்லாருக்குமே தெரியும் கோல்டு ரேட் வந்து எங்கேயோ போயிடுச்சு. சோ இப்ப நான் என்ன பண்றது? நான் வந்து வெறும் மஞ்ச கயிறு மட்டும் தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரே ஒரு தாலி உடுக்காச்சும் வந்து இந்த தீபாவளிக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னால வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஈஸியா ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நம்ம ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த வீடு கட்டும்போது இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நாங்க இருந்தோம். எங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயுமே வந்து நாங்க கடனா தான் கேட்டிருந்தோம். ஏன்னா, இப்ப நம்ம வெளியில வாங்கினோம்னா நெறைய இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாரி வரும் இல்லையா? அதனால தான் கேட்டிருந்தோம். அவங்களும் என்ன சொன்னாங்க, "நீ தாராளமா வந்து கட்ட ஆரம்பி. நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம்னு" சொல்லிட்டு அஷ்யூரன்ஸ் குடுத்து தான் வந்து எல்லாருமே எங்கள வந்து வீடு கட்ட வச்சாங்க. பட் என்னன்னா, நாங்க சென்டரிங் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம், நாங்க கேட்ட இடத்துல அவங்களால வந்து இப்ப எதுவும் குடுக்க முடியாது. நாங்க குடுக்குறோம்னு ஒத்துக்கிட்டோம். பட் இப்ப வந்து அந்த மாரி சிச்சுவேஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வந்தது. எங்களோட பாப்பாக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து சொந்த வீட்லயே வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். பர்த்டேக்கும் இன்னும் வந்து ஒரு 4 மந்த்ஸ் தான் இருக்கு. அதே நேரம் வீடும் வந்து 3/4 வாசிக்கிட்ட அப்படியே நின்னு போச்சு. வேற வழியே இல்ல எங்கள்ட்ட. எங்களோட சேவிங்ஸயுமே நான் மேக்ஸிமம் வந்து அதுல போட்டுட்டோம். அப்போ லாஸ்ட்டா நாங்க கையில எடுத்தது தான் வந்து இந்த கோல்டு. இந்த கோல்டு தான் வந்து அந்த நேரத்துல எங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருந்தது. சொன்ன மாரி அதுல 12 பவுன்ல 3 பவுன் மட்டும் தான் வந்து அதுல காயின்ஸ். பாக்கி 9 பவுனும் ஒவ்வொரு மாசமும் சீட்டு கட்டி 11 மாசம் வெயிட் பண்ணி வாங்கின புது நகைகள். நாங்க வந்து ஒரு சேட்டு கடையில தான் வந்து அத சேல்ஸ் பண்ணோம். அவரே என்ன கேட்டாருன்னா, "என்ன நீங்க யூஸே பண்ணாம அப்படியே வந்து வச்சிருந்தீங்களான்னு?" ஏன்னா அவர் அத உருக்கவும் இல்ல. அப்படியே தான் வந்து அவர் சேல்ஸ் பண்றதா சொன்னாரு. அந்த கோல்ட வச்சு தான் நாங்க வந்து இந்த வீடு சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசமும் பண்ணோம். எங்களோட பாப்பானுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவும் இதே வீட்ல தான் நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணோம். அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த வீட பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இது வந்து குடுத்தது. நெறைய பேர் வந்து எவ்வளவு போலியா நம்ம கிட்ட இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சது. அதனால கோல்டு மேல வந்து ஒரு மரியாதையே வந்து உருவாச்சுன்னே சொல்லலாம். நாங்க வந்து ரொம்பவே லேட்டா தான் கோல்டு சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு பாப்பா பொறக்கறதுக்கு முன்னாடி 2 பேர் வேலைக்கு போயிருந்தா கூட, நான் வந்து பெருசா வந்து இதுல சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்ணல. அதனுடைய விளைவா தான் வந்து நான் இதெல்லாமே பார்க்கிறேன். சோ நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாம, இந்த சிஸ்டருக்கும் சரி நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, கோல்ட் ரேட் ஏறினாலும் பரவால்ல. நம்மளால முடிஞ்சது
1 கிராம் வாங்குற இடத்துல ஒரு 100 மில்லியாச்சும் நம்ம வாங்கி வச்சா கண்டிப்பா வந்து அதோட ரீசேல்ஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. டிஜி கோல்டு சேவிங்ஸோ சீட்டு கட்டுறதோ எதையுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்க பாட்டுக்கு சேவிங்ஸா பண்ணிட்டே இருங்க. டிஜி கோல்டு வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100 200 உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டே வாங்க. கண்ணுக்கு தெரியாம உங்க ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தது நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வந்து நமக்கு வந்து தீபாவளிக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கான சொல்யூஷன் என்னன்றத பார்க்கலாம். தீபாவளி பாத்தீங்கன்னா அக்டோபர் 20ஆம் தேதி வருது இல்லையா. சோ இப்ப வந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுல இருந்து தீபாவளிக்கான நாட்கள் இடையில வந்து 42 நாள் தான் இருக்கு. சோ அதை வச்சுதான் நான் இந்த கால்குலேஷனை உங்களுக்கு போட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி வாங்கின இந்த தாலி ஊருக்கு தான் இது. அவங்க வந்து தாலி ஊருக்கு கேட்டதுனால நான் இதை காமிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு 1.70 கிராம்ஸ் வரும். இது வந்து சரவணா ஸ்டோர்ல தான் வாங்கினது. 6% வந்து விஏ இதுக்கு போட்டாங்க. அப்ப வந்து கோல்டு ரேட் இந்த மாதிரி எல்லாம் இல்ல, 8,000 தான் இருந்தது. சோ இந்த மாதிரி கூட இந்த சிஸ்டர் வாங்கிக்கலாம் 2 கிராமுக்கு. அதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதுல வந்து 11,500 கோல்டு ரேட் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்பவே வந்து 10,000 வந்துருச்சு இல்லையா. அப்போ தீபாவளிக்குள்ள இது மாதிரி வரலாம். அப்போ 2 கிராம் வாங்கணும்னா 23,000 வரும். இப்ப இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 6% போடுவாங்க தாலி உருக்குக்கெல்லாம். அப்ப வந்து ஒரு 1,380 ரூபாய் வரும். ஜிஎஸ்டி 3%. சோ எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு 25,111 ரூபாய் வரும். இப்ப இவங்க டெய்லி சேவிங்ஸ் பண்ணணும்னா அந்த 42 நாள் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு நாளைக்கு 627 ரூபாய் வந்து இவங்க சேவ் பண்ணணும். அப்படி முடியலன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு 4,185 ரூபாய், அதே மாதிரி 6 வாரம் இவங்க சேவ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த தாலி உருக்க வந்து இவங்களால தாராளமா வாங்கிட முடியும். சோ மனம் தளராம வந்து இவங்க இதை ட்ரை பண்ணணும். இல்லைன்னா இவங்க 2 கிராம் காயினா கூட வந்து வாங்கிக்கலாம். இப்ப நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே 1 கிராம் காயின் தான். ஏன்னா இப்ப என்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி தான். இது வந்து ஜிஆர்டில வாங்கின 1 கிராம் காயின். இந்த பக்கம் லக்ஷ்மியும், இந்த பக்கம் வந்து ஜிஆர்டி 1 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது 1 கிராம் காயின். இது இந்த மாதிரி கூட இவங்க வாங்கி சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு 2% தான் வரும். ஜிஎஸ்டி 3%. சோ எல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,163 ரூபாய். இதுக்கு வந்து இவங்க டெய்லி அதே மாதிரி 604 ரூபாய் வரும். வீக்லினா 4,027 ரூபாய் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. சோ இவங்களோட இஷ்டம் தான். இவங்க வந்து காயினாவோ இல்ல தாலி உருக்காவோ ஏதோ ஒரு மெத்தட்ல வந்து இவங்க சேவிங்ஸ் செய்யணும். சோ நீங்க வந்து என்ன இந்த தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்கு, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, எல்லாமே வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.